उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इवमाननन्दः. ஸோ போன கிளாஸ்ல வந்து அதேந்திரிய க்ஷோபம் அதேந்திரிய க்ஷோபம் அயுக்மநேத்ரः புனர்வசித்வாத் பலவன் நிகிருஹ்ய ஹேதும் ஸ்வச்சேதோ ஆஹ், विकृतेर् दिदृक्षुः எது அவிகிருத்தே विकृतेर् ஓகே சேதோ विकृतेर् விகிருதேர் दिदृक्षुः திதிக்ஷுகு திசாமுபாந்தேஷு சசர்ஜ திருஷ்டி. அதோட நிறுத்தினோம். அதாவது தன்னுடைய சேத்தஸ்ல வந்து ஏதோ ஒரு மாறுபாடு தெரியறதே. he could feel some change in his mindset. அது என்ன அப்படிங்கன்னுட்டு எல்லா திக்குகளையும் அஹ், பார்வையை வந்து செலுத்துறார். சரியா? அதோட நிறுத்தினோம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச தக்ஷிணாபாங்க நிவிஷ்ட முஷ்டிம் நதாம்சம் ஆகுஞ்சித சவ்யபாதம் ததர்ஷ சக்ரீகிருத சாருசாபம் பிரஹர்த்தும் அபியுத்யதம் ஆத்மயோனி. சோ வந்து என்ன அப்படின்னா ஆத்மயோனிம் ததர்ஷ அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். சஹா சஹ ஈஸ்வரஹா சஹ ஈஸ்வரஹா ஆத்மயோனிம் ததர்ஷ. ஆத்மயோனிங்கிறது இட் இஸ் அ நேம் ஃபார் காமன். ஆத்மா ஏவ யோனிஹி யஸ்ய. அதாவது ओ ங்கிறது இங்க வந்து அவனுக்கு மனசு சொல்றது. மனசே யாருக்கு சரீரமோ அப்படி இருக்கின்ற காமம் காமதேவம் சக ஈஸ்வரஹ ததர்ஷ. இத எல்லா அட்ஜெக்டிவும் இந்த ஆத்மயோனிக்கு போறது. சரியா? சோ எப்படி இருக்கிற ஆத்மயோனியை அவர் பார்த்தார் அப்படின்னா தக்ஷிண அபாங்க நிவிஷ்ட முஷ்டிம். தக்ஷிணம்னா ரைட்டு, அபாங்கம்னா திருஷ்டி. சோ அதுல தக்ஷிண அபாங்கம் அந்த ரைட்டு கண்ணு, அதுல நிவிஷ்ட முஷ்டி, அதில் வைக்கப்பட்ட முஷ்டினா உங்களுக்கு அந்த ஃபிஸ்ட். சோ வந்து என்ன அப்படின்னா அந்த வலது அந்த मुष्टि ரைட் கண்ணுக்கு பக்கத்துல வைக்கப்பட்ட முஷ்டி. சரியா? தக்ஷிண அபாங்க நிவிஷ்ட முஷ்டிம் அப்படின்னா வலது கடைக்கண் அருகில் வைத்த முஷ்டியை உடையவனும் நத அம்சம். அம்சம்னா ஷோல்டர்ஸ்னு அர்த்தம். இல்ல தாழ்ந்த அஹ், தோளோட फ्रंट இருக்கு. ஆகுஞ்சித சவ்யபாதம். சவ்யம்னா லெஃப்ட்னு அர்த்தம். லெஃப்ட் பாதம் ஆகுஞ்சிதம் அப்படின்னா கொஞ்சம் பெண்டா இருக்கு. ஓகேவா? சோ அது முன்ன வச்சிருக்கான் லெஃப்ட. அப்படி அப்புறம் சக்ரீகிருத சாரு சாபம். சக்ரீகிருத்தம்னா சக்கரம் என்ன ஆகாரமோ ஒரு வீல் போல வளைக்கப்பட்ட, சாருனா அழகான சாபம், அந்த சாபத்தோட இருக்கின்ற ஆத்மயோனிம் சகததர்ஷ. அதுக்கப்புறம் எப்படி இருக்கான் அப்படின்னா பிரஹர்த்தும் உத்தியதம். இவருக்கு மேல வந்து அந்த அம்ப விடுறதுக்கு வந்து அவன் ரெடியா இருக்கான். அப்படி இருக்கின்ற ஆத்மயோனியை பார்த்துட்டார். சோ வந்து சேத்தஸினுடைய விகாரம் எதனால அப்படின்னு ஒரு சுத்து சுத்துறார். சுத்தினா இவன் ஜம்முன்னு கையில வந்து தட்சிணாபாங்க இஸ் ரெடி டு ரிலீஸ் த ஆரோ. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து அவன் வந்து இருக்கின்ற மன்மதனை பார்த்தார். எப்படி அப்படின்னா தட்சிண அபாங்க நிவிஷ்ட முஷ்டிம் நதாம்சம் ஆகுஞ்சித சவ்யபாதம் சக்ரீகிருத சாரு சாபம் பிரஹர்த்தும் உத்யதம் அபியுத்யதம் ஆத்மயோனி. சோ அப்படி வந்து இவர் மேல எய்யறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த காம தேவனை ஆத்மயோனி அப்படிங்கிறது அங்க காமதேவன் அவனை பார்த்தார். அதான் ஸ்லோகார்த்தம். சரியா இருக்கா அன்வயம்லாம்? करेक्ट திருஷ்டி விசர்கஸ்ய பலம் ஆக. சோ வந்து இவர் பார்வைய வந்து செலுத்தினதனுடைய பலம் என்ன அப்படின்னா சக ஆத்மயோனிம் ததர்ஷ. அந்த மன்மதனை பார்த்தார். சக அப்படின்னா யாரு? அயுக்ம ईश्वर நேத்ரஹ ஈஸ்வரஹா. ஆத்மயோனிம் அப்படின்னா காமதேவம். அவரை ததர்ஷ திருஷ்டவான். அயமேவ சேதோ விகிருதி ஹேதுஹு இதி தர்ஷன மாத்திரேணைவ ஞாத்தும் சக்கியம் இதி தியோதயிதும் ஆத்மயோனேஹே விசேஷணானி ஆக. சோ அயமேவ சேதோ விகிருதிஹி ஹேதுஹு அயமேவ இதி. சோ என்னுடைய சேத்தசனுடைய விகாரத்துக்கு ஹேதுஹு காரணம் அயம் காமதேவக ஏவ அப்படிங்கறது எப்படி தெரியறது அப்படின்னா இப்ப இந்த விசேஷணா நீ போட்டிருக்கா பாருங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண என்னன்னு அந்த விசேஷணங்களை பார்த்தாலே இவன் தான். ஏதாவது அவன் அம்ப வச்சுட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சேத்தசனுடைய விகாரத்துக்கு காரணம் அவன் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்லைன்னா அவன் ஓரமா நின்று பார்வதியை வரவேத்துட்டு இருந்தான் ஏதோ. பட் वेरी गुड the posture in which he was standing, it was undoubtedly இது cleared वेरी என்ன क्लियर அப்படின்னா இவன் தான் காரணம் அதுக்கு அப்படின்னுட்டு. சோ சேதோ விகிருதி ஹேதுஹு அயமேவ சேதோ விகிருதி ஹேதுஹு அயமேவ. சேத்தசனுடைய விகாரத்துக்கு காரணம் இவன் தான் அப்படிங்கிறத தியோதயுதம் காண்பிப்பதற்கு ஆத்மயோனேகே விசேஷணானி ஆக. எதை வச்சுண்டு அவன் தான் காரணம் அப்படின்னா இந்த விசேஷணங்களை வச்சுண்டு. विक्षण சரியா? தர்ஷன மாத்திரேனைவ ஞாத்தும் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அறியக்கூடிய
சக்கியம் இது அறியக்கூடியது அப்படிங்கறத தியோதயித்தும் ஆத்மயோனேகே விசேஷணம். அந்த மன்மதனுக்கு கூறப்பட்ட விசேஷணங்கள் எது அப்படின்னா தக்ஷிண அபாங்க நிவிஷ்ட முஷ்டிம் இத்தியாதிபிகி. தக்ஷிணே அபாங்கே நேத்திரகோணே, ரைட்டினுடைய அபாங்கம்னா திருஷ்டி, அதனால நேத்திரத்தினுடைய காணர்ல சஷர சாப மௌர்வி விகர்ஷண வசாத்து நிவிஷ்டா ஸ்திதா முஷ்டிஹி யஸ்யதம். சோ வந்து அவனுடைய கண் இங்க இப்படி இப்படி இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா அவனுடைய ரைட் ஹேண்ட் வந்து இட் இஸ் நியர் தி கார்னர் ரைட். ஆஃப் தி ரைட் ஐஸ் இல்லையா. சோ தக்ஷிணே அபாங்கே நேத்திரகோணே நேத்திரத்தினுடைய கார்னர்ல சஷர சாப மௌர்வி, சஷரம்னா சரத்தை புகுத்திய, சாபம்ங்கிறது தனுசு, மௌர்விங்கிறது அந்த நாணு, அதனுடைய நாண், அதனுடைய மௌர்வி விகர்ஷணம், அத விகர்ஷண வசாத்து அந்த மௌர்விய இழுக்கிறதுனால வசாத்து நிவிஷ்டா ஸ்திதா முஷ்டிஹி, அதனால அந்த முஷ்டியானது கண்ணுகிட்ட இருக்கு. சோ வெறும்ன வந்து இப்படி வச்சுட்டு கீழே கை இருந்தா கூட தெரியாது, அப்படியே வந்து அவனுடைய முஷ்டியானது கண்ணு So ready to release. கண்ணு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து எனி டைம் ரெடி டு ரிலீஸ் த. புரியுறதா? சோ வந்து சசர சாபம் ஊர்வி விகர்ஷண வசாத்து நிவிஷ்டா ஸ்திதா முஷ்டிஹி யஸ்ய தம் நதாம்சம் அப்படின்னா வினஷ்ட தக்ஷிண அம்சம். சோ நதாம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது நத அப்படின்னா கொஞ்சம் சாய்ந்த, அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறிது ஒரு சார்ந்த தோல். சார்ந்த தோளோட இருக்கின்ற ஆகுஞ்சித சவ்ய சவ்ய ஜானும் ஆகுஞ்சிதः வக்ரீகிருதः சவ்யஜானுः வாமபாதஜானுः ஏனதம். ஆகுஞ்சிதம் அப்படின்னா கொஞ்சம் வக்கராகாரமாக இருக்கு, ஸ்ட்ரைட்டா இல்ல. சோ ஆகுஞ்சித, ஓ பிரபா மேடமா, ஓகே. ஆகுஞ்சித சவ்ய ஜானும், ஜானுங்கிறது முட்டி. சோ சவ்ய ஜானு அப்படிங்கிறது லெஃப்ட் முட்டி, அது வந்து ஆகுஞ்சிதம் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு. ஆகுஞ்சிதா அப்படின்னா வக்ரீகிருதா ஸ்ட்ரைட்டா இல்ல, வளைஞ்சு இருக்கு. சவ்ய ஜானுகு அப்படின்னா வாமபாத ஜானுகு ஏனத்தம். சோ யாருடைய வாமபாதமானது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கோ அப்படி இருக்கின்ற ஆத்மயோனின் சாததர்ஷ. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அனேன ஆலீட ஆக்கியோ தன்மீனாம் அவஸ்தான விசேஷா உக்தக. அதாவது இந்த தனுஷ வச்சுட்டு இருக்கா வர்த்தலா, அந்த தனுர்தாரிகளுக்கு பஞ்ச அவஸ்தா வந்து சொல்றா. இது வந்து உங்களுக்கு யாதவ அதுல கொட்டேஷன், இது வந்து ரகுவம்சத்திலயும் இதனுடைய இது இருக்கு. ஸ்தானானி தன்வினாம் பஞ்ச தத்ர வைசாகம் அஸ்திரியாம் த்ரிவிததிஹி விததி த்ரிவிதஸ்தி அந்தரௌ பாதௌ மண்டலம் தோரணாகிருதி அன்வர்த்தம் சியாத் சமபதம் ஆலீடம் தூ ததோ அக்ரதः தக்ஷிணே வாமம் ஆகுஞ்சிய பிரத்யாலீடம் விபர்யயே. சோ வந்து உங்களுக்கு 5 வந்து ஸ்தானங்கள் இருக்கு ஒரு தனுச வச்சுட்டு இருக்கவனுக்கு. என்ன அந்த 5 அப்படின்னா ஒண்ணு வைசாகம், இன்னொன்னு வந்து மண்டலம், இன்னொன்னு வந்து சமபதம், இன்னொன்னு ஆலீடம், இன்னொன்னு வந்து பிரத்யாலீடம். இந்த மாதிரி 5 வெரைட்டி சொல்றான் ஒரு தனுச ஹோல்டு பண்றவனுடைய பொசிஷனுக்கு. சரியா? சோ வந்து இதுல என்ன அப்படின்னா வைசாக்கம் அப்படிங்கிறது தன்வீனாம் ஸ்தானானி பஞ்ச. ஓகேவா? கிளியரா இருக்கா? தனுச வச்சுட்டு இருக்கவாளுக்கு அந்த ஸ்தானம், அந்த போஸ்டர் அப்படிங்கிறது 5 வகைப்படும். தத்ர வைசாகம் அஸ்திரியாம், அஸ்திரியாம்னு சொல்லும்பொழுது தனுர்தாரின்னு அர்த்தம். தனுஷ தரிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அகைன்ஸ்டா வந்து அவன் சண்டை போடும்பொழுது அவனுக்கு வந்து என்னன்னா த்ரீவிதஸ்தி அந்தரவு பாதோ. த்ரீவிதஸ்தி அப்படின்னாலே ஒரு 3 அடி, ஒரு 3 ஸ்பேன், அதாவது இந்த இது மாதிரி ஸ்டாண்டர்ட் ஈஸ் மாதிரி. ஸ்டாண்டர்ட் ஈஸ்ல எப்படி காலை வச்சுப்போம், அட்டென்ஷன்ல 2 காலையும் சேர்த்துருவோம். ஸ்டாண்டர்ட் ஈஸ்ல ஒரு 3 ஸ்பேன் வந்து தள்ளி வச்சுப்போம் போனோம். அதுதான் உங்களுக்கு விதஸ்தியா, விதஸ்தி அந்தரவு பாதம். அந்தரம்னா டிஃபரன்ஸ். சோ ஒரு 3 ஸ்பேன் வந்து டிஃபரெண்டா தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வைசாக்கம்னு பேரு. சரியா? சரியா இருக்கா? அது அடுத்தது என்ன அப்படின்னா தோரணாகிருதி மண்டலம். மண்டலம்ங்கிறது செகண்ட் டைப் ஆஃப் அந்த போஸ்டர். அதுக்கு வந்து தோரணாகிருதி அப்படின்னா 2 காலும் எப்படி ஒரு ஆர்ச் போல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ச் மாதிரி காலை வச்சுட்டு இருந்தான் அப்படின்னா அதுக்கு வந்து மண்டலம்னு பேரு, அந்த போஸ்டருக்கு பேரு. அன்வர்த்தம் சியாது சமபதம். சமபதம்ங்கிறது அன்வர்த்தம் அப்படின்னா இட் சூட்ஸ் இட்ஸ் மீனிங். அன்வர்த்த நாமம் சொல்றோம் இல்லையா, சமபதம் அப்படின்னா 2 காலும் ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்கு சமபதம். சரியா? வேர் த
டூ ஃபீட் ஆர் ஜாயின் டுகெதர், அதுக்கு சமபதம்னு பேரு. சரியா? அப்புறம் ததோ அக்ரதः ஆலீடம். ஆலீடம்ங்கிறது தான் இப்ப சொல்ற போஸ்டர். இதுக்கு வந்து என்னன்னா, ஆலீடம் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெஃப்ட் லெக் வந்து ஸ்லைட்டா பெண்டா இருக்கணும், ரைட் லெக் வந்து முன்னாடி இருந்ததுன்னா அதுக்கு ஆலீடம்னு பேரு. சோ இப்ப Okay. மன்மதனுடைய போஸ்டர் என்ன இதான் என்ன அப்படின்னா, ஆகுஞ்சித சவ்யபாதம், கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிற லெஃப்ட் லெக் அப்படின்னா ரைட் லெக் முன்ன போயிருக்கு, லெஃப்ட் லெக் வளைஞ்சி இருக்கு. சோ ஆலீடம். அப்புறம் தக்ஷிணே வாமம் ஆகுஞ்சிய பிரத்யாலீடம் விபர்யய. விபர்யயம்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட், இதோட அதாவது ஆப்போசிட். ஆலீடத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு போஸ்டர் என்ன அப்படின்னா, தக்ஷிணே லெஃப்ட் சைடு. வாமம் ஆகுஞ்சிய. சோ வந்து தக்ஷிண இது வந்து வளைஞ்சி இருக்கும், வாமம் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், அப்படி இருக்கிறது பிரத்யாலயம். சோ இது வந்து தட்ஸ் த கொட்டேஷன். இதனுடைய உக்தம் ச ரகுவம்சே அதிஷ்டது ஆலீட விசேஷ சோபினா. அதாவது இது வந்து மூணாவது சர்க்கத்துல 52வது ஸ்லோகம். ச ஏவம் உக்த்வா மகவன் மகவந்தம் உன்முகः கரிஷ்யமாணः சசரம் சராசனம் அதிஷ்டது ஆலீட விசேஷ சோபினா வபுப் பிரகர்ஷேண விடம்பிதேஸ்வரः அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இங்கேயும் வந்து he டாக்ஸ் அபவுட் தி போஸ்டர் ஆலீனா. சரியா இருக்கா? ஆ? எஸ். இது ரகுவம்சத்துல இதனுடைய கொட்டேஷனும் இருக்கு. பிளஸ் வந்து இதனுடைய இது வந்து இது யாதவம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து இவர் கொடுத்திருக்கார். இந்த மாதிரி ஒரு ஒரு தனுர்தாரியினுடைய போஸ்டரை சொல்றது நிறைய டெக்ஸ்ட்ல இருக்கு. சில பேர் வந்து 6 போஸ்டர் சொல்றான்: வைஷ்ணவம், சமபாதம், வைசாகம், மண்டலம், பிரத்யாலீடம், அதாலீடம், ஸ்தானானி ஏதானி, ஷட்டு நிருணாம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் டு நோ. சரியா? ஸோ அனேன ஆளீடாக்கியோ தன்வினாம் அவஸ்தான விசேஷः உக்தः. ஸ்தானானி தன்வினாம் பஞ்ச தத்ர வைசாகம் அஸ்திரியாம் த்ரிவித விதஸ்தி அந்தரௌ பாதௌ. ஸோ வந்து இந்த இத வந்து இதோட சேர்த்துக்கணும். சரியா? அப்புறம் மண்டலம் தோரணாகிருதி, அன்வர்த்தம் சமபதம் சியாத்து அன்வர்த்தம், ஆலீடம் தூ ததோ அக்ரதः தக்ஷிணே வாமம் ஆகுஞ்சே பிரத்யாலீடம் விபர்யே இதி யாதவः. உக்தம் ச ரகுவம்சே அதிஷ்டத் ஆலீட விசேஷ சோபினா இது. இயம் ஆலீட ஸ்வபாவோக்தேஹ வக்ஷ்யமாணஸ்ய தேவகோபஸ்ய ஆலமன விபாவம். ஆலமன விபாவம் அப்படிங்கறது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆலமன விபாவம்னா இப்போ ஒரு சிங்கார ரசத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாயகன் நாயிகா அப்படின்னு அவ ரெண்டு பேருனுடைய பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீரோ அண்ட் ஹீரோயின் யூ கேனாட் டிஸ்கிரைப் சிங்கார ரசம். இந்த சேம் வே இங்க வந்து இவருக்கு வந்து இந்த இயம் ஆலீட ஸ்வபாவோக்தேகே, அதாவது மன்மதன் அங்க இருந்தான், மன்மதனை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிருக்கலாம் போனோம். ஏன் வந்து இந்த மாதிரி அவனுடைய எப்படிப்பட்ட அந்த ஆத்மயோனிம் சக ததர்ஷ அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி டு அட்டாக், ரெடி டு ரிலீஸ் த ஆரோ, அந்த மாதிரி அந்த ஆலிடம் போஸ்டர்ல இருந்ததுனால அது வந்து எதுக்கு ஆலம்பன விபாவமா இருந்ததுன்னா தேவகோபஸ்ய. சிவனுக்கு வரப்போறிய கோபத்துக்கு வந்து ஆலமன விபாவம் எது அப்படின்னா அதான். சரி, சும்மா அவர் வந்து மன்மதனை பார்த்துட்டார் அப்படின்னா அவர் கோவம்லாம் வராது, ஏதோ நிக்கிறான் போல இருக்கு, நம்ம பார்க்க வந்திருக்கான் போல இருக்குன்னு நினைச்சிருக்க போறார். இயம் ஆலீட சுபாவோக்தேகே வக்ஷமானஸ்ய, இங்க சொல்லப்படுகின்ற இந்த ஆலீடம்ங்கிற அந்த போஸ்டர் அது வந்து என்ன அப்படின்னா தேவ கோபஸ்ய ஆலம்பன விபாவம். அதுதான் வந்து அவருக்கு வரப்போற கோபம்ங்கிற ஒரு ரசத்துக்கு எது ஆலம்பன விபாவம்னா இதுதான். புரியுறதா? சாபஸ்யாபி அவஸ்தாம் ஆக. சோ சாபம் எப்படி இருந்தது? மன்மதன் நின்றான், அவன் சாபம் எப்படி இருந்தது அப்படின்னா சக்ரீகிருத்த சாரு சாபம் இது. சக்ரீகிருத்தம் அப்படின்னா மண்டலீகிருத்தம், சாரு சுந்தரம், சாபம் ஏனதம். மண்டலீகிருத்தம்னா அப்படியே வளைக்கப்பட்ட அந்த சாபம், அதாவது நல்லா இழுத்து வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்த செகண்ட் ரிலீஸ் பண்ண போறான், ரெடி டு ரிலீஸ். அந்த மாதிரி ஒரு போஸ்டர்ல அவனை பார்த்தா அவருக்கு டெஃபினட்டா கோவம் தானே வரும் இல்லையா? இது தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ யாரா என் தபஸை கலைக்கிறதுன்னு தானே இல்லையா? அனேன அனேன பிரஹாரஸ்ய திருடபாத்தித்வம் சூச்சிதம். மேலும் என்ன அப்படின்னா அந்த அவன் அந்த அந்த மாதிரி சக்கராகாரமாக இருக்கின்ற அந்த சாபம்ங்கிறது என்ன அப்படின்னா எதுக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா பிரஹாரம்னா அடி, அதனுடைய திருடபாத்தித்வம். சும்மா வந்து நம்மலாம் இந்த இந்த இது அது பேர் என்ன, இந்த ஃபெஸ்டிவல்லாம் திருவிழா எல்லாம் போய் வேண்டணும் தெரியுமா பசங்கள்லாம், இப்படி அடிச்சா இங்க கூட விழாது, அந்த மாதிரி சாப்பம், அந்த மாதிரி தனுசு, அந்த மாதிரி ஹோல்டு இல்ல, ஜம்முன்னு வளைஞ்சிருக்கு. அப்படியே இழுத்து விட்டான்னா ஜம்முன்னு போய் அவர் மேல போய் அந்த சம்மோகனம்ங்கிற அஸ்திரம் விழ போறது. அந்த மாதிரி அந்த திருடபாத்தித்வம் அப்படிங்கிறது அது ஃபோர்ஸா போய் விழ போறது அப்படிங்கிறது சூச்சிதம். ஏபிஹி விசேஷணைகி
சித்தம் சித்தம் அர்த்தமேவ ஆக சித்தம் அர்த்தமேவ ஆக பிரஹர்த்தும் அபியுத்தியதம் இது. சோ இந்த மாதிரி விசேஷணங்களால இந்த மாதிரி போட்டிருக்காரு பாருங்கோ. தக்ஷிண அபாங்க நிவிஷ்ட முஷ்டிம் அதாம்சம் ஆகுஞ்சித சவ்யபாதம் சக்ரீகிருத சாரு ஜாபம். இந்த இந்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்ஸ்னால என்ன தெரியறது அப்படின்னா பிரஹர்த்தும் உத்தியதம் இது சித்தியதி இல்லையா. பிரஹர்த்தும் ஆத்மனி பானப்பிரயோகம் கர்த்தும் அபியுத்தியதம் உத்யுக்தம். சோ வந்து பிரஹர்த்தும் அப்படின்னா பானத்தை விடுறதுக்கு ரெடியா இருக்கான். அனேன ஸ்பஷ்ட அபகாரத்துவம். சோ இதனால என்னன்னா அபகாரம்னா துரோகம். சோ இந்த உபகாரம்னா உதவி, அபகாரம்னா அதுக்கு அகைன்ஸ்டா பிரதீகாரமா போறது. சோ அந்த ஸ்பஷ்ட அபகாரத்துவம்ங்கிறது எங்களுடைய யோகாவஸ்தையில இருக்கிற ஒருத்தர் மேல சம்மோகனம்ங்கிற அஸ்திரத்தை எய்யறதுக்கு ஒருத்தன் வந்தான். அது என்ன உபகாரமா? அபகாரம் தான் இல்லையா. அது ஸ்பஷ்டம் அப்படிங்கிற. சரியா இருக்கு இல்லையா. ம். என்னவா இருக்கு வேற ஸ்லோகம் இல்ல. அஹ்? அதான். ஏதோ அம்ப வச்சான் விட்டான் போனான் அப்படின்னு இல்லாம அதுக்கு அந்த விசேஷணம் அதான். முன்னுத்துக்கும் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு சுவாரஸ்யமா நமக்கு வியாக்கியானக்காரர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ச தக்ஷிண அபாங்க நிவிஷ்ட முஷ்டிம் நதாம்சம் ஆகுஞ்சித சவ்யபாதம் ததர்ஷ சக்ரீகிருத சாருஜாபம் பிரகர்த்தும் அபியுத்தியதம் ஆத்மயோனிம். அடுத்தது என்ன அப்படின்னா தபः பராமர்ஷ விவருத்த மன்யோஹோ ப்ரூபங்க துஷ்பிரேக்ஷ முகஸ்ய தஸ்ய ஸ்புரத் உதர்ச்சிஹி சஹசா சஹசா திருத்தீயாத் அக்ஷ்ணஹ கிருஷானுஹு கில நிஷ்பபாத. கிருஷானுஹு அப்படின்னாலே என்னன்னா அக்னின்னு அர்த்தம். எது வந்து கிருஷ்யதி தனு கரோதி திருண காஷ்டாதி அதுதான் கிருஷானுகு. அப்படியே வந்து காஷ்டங்கள் எல்லாத்தையும் எது வந்து மெலிந்தவளாக ஆக்கி விடுறதோ அதுக்கு அக்னின்னு பேரு, கிருஷானுன்னு பேரு. சோ வந்து என்ன அப்படின்னா தபஸ் பராமர்ஷ விவிருத்த மன்யோகோ. சோ தன்னுடைய தபஸ வந்து இந்த மாதிரி ஒரு கர்ஷணேன பராமர்ஷம் அப்படின்னா டெஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். உரசினதுனால என்ன மாத்திரம் உரசினேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி தபஸ் பராமர்ஷ விவிருத்த மன்யோகோ. மன்யூனா கோபம்னு அர்த்தம். சோ விவிருத்த மன்யோகோனா இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட வர்தனமாக்கப்பட்ட கோபம். சரியா. அது எதனால அப்படின்னா தபஸ் பராமர்ஷம் அவருடைய தபஸினுடைய பராமர்ஷம்னா உரசுதல் கர்ஷனேன விவிருத்த மன்யோகோ தஸ்ய எல்லாம் ஈஸ்வரனுக்கு போறது. இந்த மாதிரி கோபம் ஜாஸ்தியான அவருடைய ப்ரூபங்க துஷ்பிரேக்ஷ முகஸ்ய ப்ரூ வந்து அந்த புருவம் வந்து அவர் வந்து பங்கமாறுது அப்படின்னா அந்த புருவத்தை வந்து சுருக்கிக்கிறார். அதனால துஷ்பிரேக்ஷ முகம்னா அவர் முகத்தை பார்க்க முடியல அப்படி ஒரு கோபத்தோட இருக்கார். அப்படிப்பட்ட தஸ்ய என்ன அப்படின்னா ஸ்புரது உதர்ச்சிஹி ஸ்புரன் உதர்ச்சிஹி சஹசா திருத்தீயாத் அக்ஷ்ணஹ கிருஷானுகு கில நிஷ்பபாத. சோ திருத்தீயாத்து அக்ஷ்ணஹ மூணாவது அக்ஷ்ணஹ கண்ணிலிருந்து கிருஷானுகு அந்த அக்னியானது நிஷ்பபாத கில அப்படியே வந்துடுத்தோணும். எப்படி அப்படின்னா முதல்ல ஸ்புரன் முதல்ல ஒரு ஜோதியா தெரியறது. அதுக்கப்புறம் உதர்ச்சிஹி அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு பிரகாசம் போல இருக்கு ஒளி. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஜுவாலா. அதுல இருந்து அக்னி அப்படியே வந்து மேல நிஷ்பபாத அப்படியே விழுந்துடுத்து அப்படின்னு சொல்றான். சோ தபஸ் பராமர்ஷ விவிருத்த மன்யோஹோ ப்ரூபங்க துஷ்பிரேக்ஷ முகஸ்ய தஸ்ய ஈஸ்வரஸ்ய ஸ்புரத் உதர்ச்சிஹி சஹசா திருத்தீயாத் அக்ஷ்ணஹ கிருஷானுஹு கில நிஷ்பபாத. சோ வந்து என்ன அப்படின்னா பகவதः தத் தாதிருஷ மதன தர்ஷனம் தர்ஷனஜம் குரோதம் தத் பலம் ச ஆக. சோ பகவதः பகவானான ஈஸ்வரனுடைய தது அப்படிப்பட்ட தாதிருஷ அந்த மாதிரி இருக்கின்ற மதன தர்ஷனஜம் அது என்ன மதனஸ்ய தர்ஷனம் மதன தர்ஷனம் மதன தர்ஷனாத்து தர்ஷனம் ஜாயதே. சரியா. மதன தர்ஷனாத்து ஜாத்தம் மதன தர்ஷதம். சரியா. அந்த மதனனை பார்க்கறதுனால உண்டாகின்ற குரோதம் அதுக்கு அட்ஜெக்டிவ் அது. அதனுடைய தத் பலம் ஜாக அதனுடைய ரிசல்ட் ஆஃப் இஸ் ஆங்கர் என்ன அப்படின்னா தபः பராமர்ஷ விவிருத்த மன்யோஹோ தஸ்ய திருத்தீயாத் அக்ஷ்ணஹ கிருஷானுஹு சஹசா நிஷ்பபாத கில. இதான் அன்வயம். தபः பராமர்ஷ விவிருத்த மன்யோஹோ தபசஹ தன்னுடைய தபஸினுடைய பராமர்ஷனம் அப்படின்னாலே கர்ஷணம் உரைக்கிறது தேய்ச்சி பார்க்கறது ரப் பண்றது. கர்ஷணேன ஹேதுனா சும்மா இருக்கிறவன ஊதி சங்க சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி இங்க அவர் மாட்டும் ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவன் வந்து ஒராசறான். ஒராசினதுனால என்ன ஆச்சு கர்ஷனேன ஹேத்துனா ஒராசறதுனால உண்டார காரணத்தினால் விவிருத்தகா பிரவிருத்தகா
இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட, ஜாஸ்தி ஆகப்பட்ட, மன்யுஹு குரோதா யஸ்ய, அப்படி இருக்கின்ற ஈஸ்வரஸ்ய திருத்தியாத் அக்ஷணஹ லலாட்ட லோச்சனாத் கிருஷானுஹு அக்னிஹி. திருத்தியாத் அக்ஷணஹ அப்படின்னா எங்க மூணாவது கண்ணு எங்க இருக்கு அப்படின்னா லலாட்ட லோச்சனாத். லலாட்டம்ங்கிறது நெத்தி, அந்த லலாட்டே ஸ்திதம் லோச்சனம் இல்லையா? தஸ்மாத் லோச்சனாத் கிருஷானுஹு அக்னிஹி, அக்னியானது யஹ கில கல்பாந்தே சகலமபி லோகம் பஸ்மசாத் கரிஷ்யதி. அந்த திரிநேத்திரம் எப்படி, எப்படி பத்திர நேத்திரம் அப்படின்னா கல்பாந்தே, கல்பத்தினுடைய ஒரு ஒரு யுகத்தினுடைய அந்தத்துல சகலமபி லோகம் பஸ்மசாத் கரிஷ்யதி. எந்த ஒரு திரிநேத்திரம், அந்த மூணாவது லலாட்ட லோச்சனமானது மூணு லோகத்தையும் வந்து பஸ்மமாக்கிடுறதோ அந்த அதுல இருந்து எதாக முராரிஹி நீல லோகித லலாட்ட லாஞ்சனே லோச்சனே ஜயதி கோபி பாவகः ரக்ஷிதஸ்ய ஜகதந்த ஹேதவே யஸ்ய சம்ஜ்வலனம் ஆத்மபூஹு அபூத். வந்து இவர் வந்து முராரிங்கிறவர் அனர்கராகவம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார். அதுல இருக்கிற ஸ்லோகம் தான் இதுன்னு நினைக்கிறேன். சோ நீல லோகித லலாட்ட லாஞ்சனே, இங்க வந்து இந்த கோபி பாவகஹாங்கிற இடத்துல நீங்க இன்னொரு டெக்ஸ்ட்ல நான் பார்த்தேன், கோப பாவகஹான்னு ஒரு ஒரு Okay. கோப பாவகஹ அப்படின்னு ஒரு இன்னொரு பாட்டாந்தரம் இருக்கு. சோ நீல லோகித லலாட்ட லாஞ்சலே லோச்சனே. நீலம் அப்படின்னா இது நீலம், நீல கலர். லோகிதம்ங்கிறது சிவப்பு. அதோட இருக்கின்ற லலாட்டம்னா நெத்தி, லாஞ்சனம்னா சின்ஹிதம், அப்படி இருக்கின்ற லோச்சனே, அந்த லோச்சனத்தில் என்ன அப்படின்னா கோப பாவகா ஜெயதி. அதாவது அக்னிங்கிறது அவருக்கு வந்து அங்க எரியல. அது என்ன அப்படின்னா அந்த கோபமே அங்க அக்னி. சரியா? அந்த ஆர் கோபி பாவகா, ஏதோ ஒரு பாவகா ஜெயதி. அது வந்து என்ன அப்படின்னா அஹ், யஸ்ய ரக்ஷிதஸ்ய ஜகதந்த ஹேதவே, அதாவது எந்த பாவகஸ்ய ஜகதந்த ஹேதவே, ஜகத்தினுடைய அந்தத்துக்கு ஹேது காரணமாக இருக்கின்ற, காரணத்திற்கு சதுர்த்தியில இருக்கு ஹேதவே, சம்ஜ்வலனம் ஆத்மபூஹு அபூத். அப்படிப்பட்ட அந்த பாவகத்தினுடைய பாவகமானது, அந்த அக்னியானது யார வந்து எரிச்சுது அப்படின்னா இந்த ஆத்மபூஹு அப்படின்னா இந்த மன்மதன். இந்த மன்மதனை அப்படியே மன்மதனை வந்து, மன்மதன் தான் ஒரு சஞ்சுவலனம், அதுக்கு வந்து ஃபியூவல் மாதிரி ஆயிடுச்சு. எதை எரிச்சது ஃபர்ஸ்ட், எப்படிப்பட்ட பாவகம் அப்படின்னா அவருடைய லலாட்ட பிரதேசத்துல இருக்கிற லோச்சனம், அதுல இருக்கிற அக்னி. அந்த அக்னியை வந்து அவர் எதுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னா இந்த ஜெகதந்த ஹேதவே, ஜகத்துக்கு. ஏன்னா அந்த கல்பாந்தே சகலமபி லோகம் பஸ்மசாத் கரிஷ்யத்தின்னு சொல்லியாச்சு. அந்த அந்த அதுக்கு சம்ஜ்வலனம் எது அப்படின்னா இந்த ஆத்மபூவாயிட்டான் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் வந்து அதுல இருக்கு. சரியா? இது சஹசா ஜட்டிதி நிபபாத நிர்ஜகாம, அப்படியே சும்மா அவர் யோசிச்சார் அதெல்லாம் இல்ல, அப்படியே டவால்னு வந்துருத்து. மதனம் அபிமுகி கிருத்திய இது சேஷா. யார குறிச்சு வந்தது அது அப்படின்னா மன்மதனை குறிச்சு வந்தது. கீழ ஐதிஹ்யே, அப்படிதானே நடந்தது அப்படின்னு, இந்த மாதிரி தானே இதிகாசத்துல இருக்கு அப்படின்னு காளிதாசன் போட்டுக்கிறார். கில ஐதிஹ்யே அப்படிங்கிறார். அனேன நிஜ வச்சனஸ்ய மூலபூதம் பிரமாணம் தர்ஷயதி. சோ வந்து இது கில அப்படிங்கிற ஒரு பதத்தினால என்ன அப்படின்னா, நான் வந்து சொந்த கதை விடல, துஷ்யந்தன் ரொம்ப யோக்கியமானவன் அப்படின்னு நான் என்னுடைய கதையை வந்து சாகுந்தலத்துல புகுத்தினேன். இது வந்து என்னுடைய சொந்த சாகித்யம் இல்லவா, இப்படிதான் ஐதிஹ்யம், இப்படிதான் லோக நடந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால அந்த கிலங்கிற பதம் அங்க போட்டிருக்காரு. அனேன நிஜ வச்சனஸ்ய மூலபூதம் பிரமாணம் தர்ஷயதி. அப்புறம் என்ன அப்படின்னா ரௌத்ர ரச விபச்சாரிணக கிரௌரஸ்ய அனுபாவம் பிரபஞ்சயதி ப்ரூபிருங்க இத்தியாதினா. சோ ரௌத்ர ரசத்துக்கு வெபிச்சாரி பாவங்கள்னு இருக்கணும். ஒவ்வொரு ரசத்துக்கு ஒவ்வொரு வெபிச்சாரி பாவங்கள், சர்டன் ஒண்ணு ஒண்ணு இல்ல, 33 வெபிச்சாரி பாவங்கள் ஒத்துன்னு இருக்கா. இந்தந்த ரசங்களுக்கு இந்தந்த மாதிரி வெபிச்சாரி பாவங்கள் சூட் ஆகும். அவைகளை எக்ஸிபிட் பண்ணி ஒரு நடன் வந்து ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ணாதான் பாக்குறவாளுக்கு அதை பார்த்தா வந்து ஒரு ஒரு கோவமா இருக்கிறவன் சிரிச்சுட்டே பேசினான்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்க அப்படின்னா யாருக்காவது அங்க நம்ம பாக்குறவாளுக்கு ஏதாவது ஒரு குரோத ரசம்ங்கிறது அனுபூதி இருக்குமா? இருக்காது. சோ அதே மாதிரி ரௌத்ர ரச வெபிச்சாரினக கிரௌரஸ்ய அனுபாவம் பிரபஞ்சயதி. அதனுடைய அனுபாவம் என்ன அப்படின்னா ரூபங்க. அதாவது அனுபாவம்ங்கிறது என்ன, நாயகன் நாயிகா இருக்கா, பரஸ்பரம் ரெண்டு பேரும் கண்ணை சிரிச்சுக்கிறது, கண்ணை அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஹாவ் பாவ்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அனுபாவம் ஃபார் சிருங்கார ரசம்.
அதே ஹாவுபாவம் வந்து இங்க 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 வந்து ரௌத்ர ரசத்துக்கு வேலைக்கு ஆகாது. ரௌத்ர ரசத்துக்கு என்ன அப்படியே அந்த உதட்ட கடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் கண்ணை வந்து நல்லது. கிழிச்சிக்கிறது, புருவத்தை சுருக்கிக்கிறது, இதெல்லாம் தானே இல்லையா? என்ன சொல்றேன்? ஆ? கரெக்ட். ம். அதுக்கப்புறம் ப்ரூபங்கேன ப்ரூகுட்டியா, ப்ரூபங்கம், புருவமாறுது சுருங்கிறது, துஷ்பிரேக்ஷம், அதனால என்ன ஆறுது அப்படின்னா துர்தர்ஷம் முகம் எஸ்ய தஸ்ய, யாருடைய முகமானது பார்க்கறதுக்கு உகுந்ததா இல்லையோ, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் him. எனக்கு வந்து அவ்வளோ பயமா இருக்கு, ஐ எம் அனேபிள் டு ஃபேஸ் himனு சொல்றோம் இல்லையா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய முகமானது ஆயிடுத்து. கிருஷானு நிஷ்பதனஸ்ய அவஸ்தாம் தர்ஷயதி. சோ இப்போ வந்து கிருஷானு அப்படிங்கிறது அந்த அக்னி, அந்த அக்னியினுடைய நிஷ்பதனம், அதனுடைய விழறது, அதனுடைய அவஸ்தா ஸ்திதி என்ன அப்படின்னா ஸ்புரன் நிதி பிரகாசமானக ஆதௌ தாவது திருத்தியலோச்சனே கிஞ்சித் பிரகாசமானக திருஷ்டா இத்தியர்த்தா. மூணாவது கண்ணு மூடின்னு இருக்கு, முதல்ல ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஒளி மாதிரி தெரியுது. ஆதௌ தாவது திருத்திய லோச்சனே, அவருடைய மூணாவது கண்ணுல கிஞ்சித் கொஞ்சூண்டு பிரகாசமானக திருஷ்டா இத்தியர்த்தா, ஒரு சின்ன ஒளி மாதிரி தெரியப்படுகிறது. த்விதீய அவஸ்தாம் தர்ஷயதி. அடுத்தது என்ன அப்படின்னா உதர்ச்சிஹி இது உத்கத ஜுவாலக, அப்படியே அதுல இருந்து ஒரு ஃப்ளேம் வருது. ததனந்தரம் ஜாஜ்வல்யமானக திருஷ்டா, அதுக்கப்புறம் ஜாஜ்வல்யமா இருக்கு. சரியா? அக்னி ரூபமா வந்துருத்து. தத் அத்திர ஸ்புரன்னு உதர்ச்சிஹி நிஷ்பபாத இது பதத்ரயேன கிருஷானு ஸ்வபாவ சித்தா கிரமஹ விவக்ஷிதா இத்தியவசேயம். சோ கிருஷானு ஸ்வபாவம், அக்னியினுடைய ஸ்வபாவம்ங்கிறது அது கிரமஹ, ஒரு 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 கிரமமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா அக்னிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்புரன்னு ஒரு ஒளி மாதிரி தெரியறது, அதுக்கப்புறம் உதர்ச்சிஹி, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேம் ஜுவாலா, அப்புறம் நிஷ்பபாத, அப்படியே ஒரு அக்னி பிழம்பா வந்து விழருது. இந்த மாதிரி பதத்ரயேன கிருஷானு ஸ்வபாவ சித்தா கிரமஹ விவக்ஷிதா இத்தியாசம். பியூட்டிஃபுல். இல்ல? ஆ? அழகா இருக்கு. போட்டு அக்னியை வந்து போட்டு அப்படியே டேர்ன்டம் இன்டு ஆஷஸ், ஒன்னும் ஒரு மீதி வைக்கல, எல்லாம் பண்ண அப்படியே முடியாது. மொத்தமா எரிச்சு விட்டார். இல்ல? தபப்பராமர்ஷ விவிருத்தமன்யோஹோ ப்ரூபங்க துஷ்பிரேக்ஷ முகஸ்ய தஸ்ய ஸ்புரன் உதர்ச்சிஹி சகசா திருத்தீயாத் அக்ஷ்ணஹ கிருஷானு கில நிஷ்பபாத. இதை கேட்டுட்டு இருக்கிற தேவர்கள் என்ன பண்ணா அப்படின்னா ரூபம் பிரபோ சம்ஹர சம்ஹர இதி யாவது கிரஹ கே மருதாம் சரந்தி தாவது ச வன்னிஹி பவனேத்திர ஜன்மா பஸ்மாவசேஷம் மதனம் சகார. அவ்வளவுதான், மதனம் பஸ்ம அவசேஷம் சகார. என்ன இருந்தது அவசேஷம்னா மீதின்னு அர்த்தம். மீதி என்னடா இருக்கு அங்கனா அப்படியே டேர்ன்ட் ஹிம் கம்ப்ளீட்லி இன்டு ஆஷஸ். மதனம் சகார. அதை கேட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னா ஹே பிரபோ கோபம் சம்ஹர சம்ஹர, கோபத்தை வந்து நிறுத்திடுங்கோ, வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு கோபம் உங்களுக்கு ஆகாது அப்படின்னு ஆகாயத்துல இருந்து வருது. ஹே பிரபு, ஹே பிரபுவே, குரோதம் உங்களுடைய கோபத்தை, உங்க கோபம் சம்ஹர சம்ஹர, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கோ. அதுக்கப்புறம் இதி என்று மருதாம், உங்களுக்கு வந்து மருதாம் கிரக கே யாவது சரந்தி தாவது, அதாவது அனௌன்ஸ் பண்றோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து எரிச்சார்லாம் இல்ல. இந்த இந்த வந்து பிரபோ கோபம் சம்ஹர சம்ஹர அப்படிங்கிற ஒரு கிரகான வார்த்தைகள். கேனா ஆகாசத்துல, மருதாம்னா தேவர்கள், மருதாம் யாவது சரந்தி, அந்த காத்து வழியாக தேவர்களுக்கு எப்படி போறதோ, எந்த டைம்ல போறதோ, அதாவது இது நடக்கிற சமயத்திலே, அதான் இவா ஊதுவா அவ வருவான்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி இது வந்து நடக்கிற சமயத்திலே தாவது, அந்த சமயத்திலேயே வன்னிஹி பவனேத்திர ஜன்மா வன்னிஹி, பவனான ஈஸ்வரன், பவசிய நேத்திரம், அந்த அந்த நேத்ராத்து ஜன்மா எஸ்ய, அந்த வன்னியானது என்ன அப்படின்னா மதனம் பஸ்மாவசேஷம் சகா, அப்படியே எரிச்சு. சும்மா இவ கூப்பிட்டா நாங்க சொல்லிட்டு வரோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் உங்க ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் ஃபயர்லாம் இல்ல, இந்த மொமெண்ட் வந்தது அப்படியே எரிச்சாச்சு. அந்த நியூஸ் மேல போற சமயத்திலேயே இங்க எரிஞ்சு சாம்பல் ஆயாச்சு மன்மதன். எவ்வளவு ஒரு அவஸ்தை இல்ல? அஹ்? கிருஷானு கிருஷானு நிஷ்பதனஸ்ய பலமாக என்ன அப்படின்னா பிரபோ துவம் கோபம் சம்ஹர சம்ஹர இது மருதாம் கிரக யாவத் கே சரந்தி தாவது பவனேத்திர ஜன்மா வன்னிஹி மதனம் பஸ்மாவசேஷம் சகார. அதான் அன்வயம். பிரபோ, ஹே பிரபோ திரைலோக்கியாதிபதே, ஹர பிரபாவ தர்ஷனேன சஞ்சாத பரமார்த்த போதானாம் ஆத ஏவ விகலித அபிமானானாம் தேவானாம் இயம் உக்திஹி. இயம் கஸ்ய உக்திஹி அப்படின்னா தேவானாம் தேவர்களுடைய உக்திஹி. எப்படிப்பட்ட தேவர்கள் அப்படின்னா ஹர பிரபாவ தர்ஷனன, யாரோ பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவர் சும்மா சீண்டலாமா,
அவருடைய பிரபாவம் என்னன்னு பார்த்தாச்சு. அந்த பிரபாவ தர்ஷனேன அப்பதான் அவளுக்கு வந்து என்னன்னா சஞ்சாத பரமார்த்த போதானாம், அவளுக்கு வந்து என்ன ரியாலிட்டி அப்படிங்கறது அப்பதான் அவளுக்கு தே கம் டு நோ. சரியா? ஈஸ்வரன் யாரு அப்படிங்கறது அப்பதான் அறிந்த. அதாவது பிரம்மா வந்து இஃப் யூ ரிமெம்பர் உச்சித காலத்துக்கு வெயிட் பண்ணுனார். இவாளுக்கு வெயிட் பண்ண முடியாம மன்மதன் அமிச்சான். சரியா? உச்சித காலம் வெயிட் பண்ணியிருந்தா இவாளே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு காப்பாத்தி கொடுங்கோ தாரகாசுரன் கிட்ட இருந்து எங்களை அப்படின்னு அவர் பண்ணிருப்பார். இவா வெயிட் பண்ணாம இவா வேலையை காமிச்சா அவர் அவருடைய வேலையை காமிச்சுட்டார். ஹரப்பிரபாவ தர்ஷனேன சஞ்சாத பரமார்த்த போதானாம், உண்டான பரமார்த்தம் அப்படின்னா ஈஸ்வரன் யாரு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை அறிந்த போதானாம் தேவானாம், அவளுக்கு அட்ஜெக்டிவ் இத அதையேவ விகலித அபிமானானாம், மன்மதனை வச்சுட்டு நம்ம சாதிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு அபிமானம் இருந்துதோனோ, அந்த விகலிதம்னா போக்கடிக்கப்பட்ட நழுவப்பட்ட கீழே தள்ளப்பட்ட அந்த ஒரு கர்வத்தோட இருக்கின்ற அந்த தேவானாம் இயம் முக்திஹி. சம்ஹர இது பிரார்த்தனாயாம் லோட்டு. சம்ஹர சம்ஹர கட்டுப்படுத்துக்கோங்கோ அப்படின்னு லோட்ல சொல்றான். துர்வச்சனம் தூ சம்பிரமம் பிரதிபாதயதி. சம்ஹர சம்ஹரன் ரெண்டு தடவை ஏன் சொல்லணும்? நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறோமோ, ஒரு பரபரப்புல வர வார்த்தை இல்லையா? இது சப்தா பிரகாரவாச்சி. அதாவது அந்த அந்த தருணத்துல எப்படி பேசணுங்கிறத காளிதாசன் கரெக்டா எழுதியிருக்கார். அதுக்கு வந்து இவர் வந்து கரெக்டா நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். வியாக்கியானம். இதி சப்தா பிரகாரவாச்சி. சோ இதி சப்தா பிரகாரவாச்சி அப்படின்னா இதி அப்படின்னா இவ்வாறு. சோ இந்த ஏவம் பிரகாரேன உக்தவான் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? மருதாம் அப்படின்னு காமம். அப்படின்னு ஆமா. அர்த்தம். என்ன சார்? அப்படின்னு செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி. ஆமா இது சப்தः. ஆமா. அப்புறம் மருதாம் காமம் நியுஜ்ய நிஜ மனிஷித லாப தர்ஷனார்த்தம் ஹரசமீபே வர்த்தமானானாம் தேவானாம். சோ மருதாம் தேவானாம் அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க, ரெண்டு சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. அவ வந்து என்ன பண்றா? காமம் நியுஜ்ய காமனை அப்பாயிண்ட் பண்ணி எதுக்கோசரம்? நிஜ மனிஷித லாப தர்ஷனார்த்தம் ஹரசமீபே வர்த்தமானானாம் மருதாம் தேவானாம். சோ காமனை அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவ வெறும்னா ஆத்துல உட்காந்துக்கல, தன்னுடைய நிஜ மனிஷித லாப தர்ஷனார்த்தம். ஆஹா, சம்மோகன அஸ்திரத்தை வச்சுட்டான், விட போறான். ஈஸ்வரன் தபஸ்லேருந்து கலைஞ்சி பார்வதியை பார்த்து சங்கமம் ஆகி குமாரன் பிறக்க போறான்னு இவ கற்பனை கட்டின்னு இருக்கான். அந்த நிஜ மனிஷித லாப தர்ஷனார்த்தம் அந்த லாபத்தை பாக்குறதுக்கோசரம் ஹரசமீபே வர்த்தமானானாம் மருதாம் தேவானாம், பக்கத்துல இருக்கின்ற அந்த தேவர்கள். கிரஹ வாச்சக யாவத் யஸ்மின் காலே கே ஆகாஷே சரந்தி. சோ கிரஹனா வாச்சக அவருடைய வார்த்தைகள், யாவத் அதாவது சம்ஹர கோபம் சம்ஹர ஹரன் அந்த அந்த ஆகாசம்ங்கிறது அந்த துவனியை கொஞ்ச நேரம் வச்சுக்க போனோம். அது யாவத்து காலம் இருந்தோ தாவத்து காலம் இவர் எரிச்சுட்டார். சரியா? அத்த லட் பிரயோகஸ்ய அயம் நிர்வாக தது ஆதௌச்ச இது போதசூத்திரம். அதாவது இங்க சரந்தி அப்படிங்கிறது லட்டு, ஆனா அது இட் இஸ் யூஸ் இன் த சென்ஸ் ஆஃப் லங். சரியா? அந்த அந்த ததாதவுங்கிற அந்த சூத்திரத்தினால தஸ்யச்ச அயம் அந்த தஸ்யச்ச அயம் விருத்தி கிரந்தா ததாதவு ச உபபதே பூதார்த்தே லட் பவதி இது. சோ ஆதியில இப்ப வந்து அவன் படிச்சான், அவன் படிக்க சொன்னேன் படிச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் ஆர் சம் யூசேஜ் ஆஃப் பிரசன்ட் டென்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சோ அந்த மாதிரி தஸ்யச்ச அயம் விருத்தி கிரந்தா தது ஆதௌ ச உபபதே பூதார்த்தே லட் பவதி, அதுதான் அந்த விருத்தி. விருத்தௌ ச அயமேவ ஸ்லோகா உதாரணத்துவேன தர்ஷிதா. அந்த விருத்தியில இந்த ஸ்லோகத்தை தான் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு லட்டு போட்டு லங் லங் அர்த்தத்துல வரப்போறது அஞ்சாவது சர்க்கத்துல 65வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அத போட்டிருக்கார் அதாக வர்ணினுட்டோ. அப்புறம் மாதவஸ்து ஏவமாக யாவது தாவது சப்தௌ கிரியையோகோ துல்லிய காலம் காலதாம் ஆகத்து. சோ இந்த யாவது தாவத்துன்னு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டும் ஒரே சமயம் சைமல்டேனியஸ்லி இட் ஹேப்பன்ட். when the sound அவ வந்து சமஹர சமஹரன்னு சொல்ற சமயத்திலேயே இவர் வந்து பஸ்மம் பண்ணிட்டார். ரெண்டும் ஒரே சமயத்துல ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த யாவத்து தாவத்துங்கிற ஒரு ரெண்டு பதமும் குறிக்கிறது. சரியா? கிராம் ம். சரணே வர்த்தமானே சதி வன்னிஹி காமம் அதகது இதி. சோ கிராம் உங்களுக்கு வந்து கிராம் சரணே வர்த்தமானே சதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் இருக்கின்ற அதே தருணத்தில் அந்த வன்னியானது காமனை அழிச்சுடுத்து. மருதாம் வச்சனேஷு அதாவது ஹிஸ் ஃபர்தர் அதே சென்டென்ஸை வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு நமக்கு. மருதாம் வச்சனேஷு தரத்சு வன்னிஹி காமம் அதகத்து இது பிரயோகே கோபின தோஷா. அதாவது
சதிசப்தமியும் போடலாம் இங்க. எப்படி அப்படின்னா, இந்த மருதாம் வச்சனேஷு சரத்சு, இந்த மருத்தினுடைய வச்சனமானது இருந்து கொண்டு அதுவே இருந்துட்டு இருக்கிற அந்த தருணத்திலேயே இந்த வன்னியானது காமனை அழித்து விட்டது, அழித்தது அப்படிங்கிற ஒரு பிரயோகமும் தப்பு இல்லை. புரியுறதா? ஆல் மீன்ஸ் த சேம் அப்படிங்கிறார். வாக் பிரச்சார சமகாலமேவ மதனஹ தக்தஹ அபூத் இத்யர்த்தஹ. அதாவது இவ சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல சில பேர் சொல்லுவா தெரியுமோ, இத பண்ணுங்கோ அப்படின்னு அவ பண்ணுங்கோ அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள அவ அந்த வேலையை முடிச்சுட்டா, அவர் அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சமகாலமே முடிச்சுட்டா. அதே மாதிரி எரிக்காதே, ஐயோ கோவப்படாதே அப்படின்னு அந்த வாக்கு பிரச்சார சமகாலமேவ மதனஹ தக்தஹ அபூத், மதனனானவன் எரிக்கப்பட்டவனாக ஆனான். பவநேத்திர ஜன்மா பவஸ்ய சம்போஹோ நேத்ராத்து ஜன்ம எஸ்ய சக, அக்னிக்கு போறது. பவநேத்திர ஜன்மானா பவஸ்ய அப்படின்னா பவன்னா ஈஸ்வரன், சம்புவினுடைய நேத்ராத்து ஜன்ம கண்களிலிருந்து பிறப்பு எதுக்கோ அப்படிப்பட்ட அக்னி, வன்னிஹி மதனம் பஸ்ம அவசேஷம், பஸ்ம ஏவ அவசேஷம் அவசிஷ்டம் எஸ்ய ததாவிதம். பஸ்மாவசேஷம் அப்படின்னா என்னடா இருந்தது, மீதினா பஸ்மம் தான் இருந்தது. பஸ்ம ஏவ அவசிஷ்டம், அங்க மீதி என்ன இருக்குன்னா அதுதான் இருந்தது. சகார கிருத்தவான் அத்திர பவநேத்திர ஜன்ம இத்தியனேன தகன சாமர்த்தியம் தியோத்தியதே. சோ பவனுடைய அந்த அக்னிக்கு எரிக்கிற சாமர்த்தியம் எங்கேருந்து அப்படின்னா பவநேத்திர ஜென்மா, பவனுடைய நேத்திரத்திலேந்து உண்டானதுனாலேயே கம்ப்ளீட்டா எரிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். தேவானாம் பரமேஸ்வர பிரதிகூலः சமுத்தியமோபி பக்னஹ அபூத் இது அனேனேவ ஸ்லோகேன தர்ஷிதः. தேவர்களுடைய பரமேஸ்வர பிரதிகூலஹ, பிரதிகூலம்னா அகைன்ஸ்ட், அனுகூலம்னா சகாயமா போறது. சோ பரமேஸ்வரனுக்கு அகைன்ஸ்டா போற அந்த சமுத்தியமஹா, அந்த எஃபர்ட் ஆனது, எஃபர்ட்டும் கூட பக்னஹா அபூத், பக்ரமாயிடுத்து, நாசமா போயிடுத்து அப்படிங்கிறது அனேன ஸ்லோகேன தர்ஷிதா, இந்த ஸ்லோகத்தினால் காண்பிக்கப்பட்டது. புனகச்ச பக்ன மதைஹி தேவைஹி சேனானி பிரசூத்தியை பகவான் அபியர்த்தித்தோ அபூத் இது அவசியம். சோ இப்ப என்ன அப்படின்னா, அவளுடைய கர்வம் பங்கமாயிடுது, அவளுடைய எஃபர்ட் விச் தே டுக் அகேன்ஸ்ட் ஈஸ்வரா அதுவும் போயிடுது. அதனால இனிமே அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா பக்ன மதைஹி, நாங்களே சாதிச்சிருவோம்னு ஒரு மதம் இருந்ததுனோ, எங்க ஆள் இருக்கான்பா மன்மதன், அவன் அம்சா பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு மதத்துல தானே அவன் இறங்கியிருக்கா. சோ பக்ன மதைஹி தேவைஹி, பக்ரமாக்கப்பட்ட அந்த அகங்காரத்தோடு இருக்கின்ற தேவர்களினால், சேனானி அப்படின்னா சேனை தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, அவருடைய பிரசூத்தியை, அவருடைய பிறப்புக்கு பகவான் அபியர்த்தித்தோ அபூத், பகவானேவ அபியர்த்தித்தோ அபூத், பகவானத்தான் அவ பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்து. அதையேவ ஷஷ்டே சர்க்கே ஹரேவ வக்ஷதி, ஆறாவது சர்க்கத்துல ஈஸ்வரனே சொல்றாராம், சோகம் திருநாதுரைஹி விருஷ்டிம் வித்யுத்வானிவ சாதகைஹி ஆரி விப்ரகிருதைஹி தேவைஹி பிரசூதிம் பிரதி யாச்சிதः. அகம் அரி விப்ரகிருதைஹி தேவைஹி, அரினா எதிரிகள், எதிரிகளினால விப்ரகிருதா அப்படின்னா பீடிதா, கஷ்டத்துக்கு உட்பட்ட தேவர்களினால் அகம் ஆச்சிதா, அகம் யாச்சிதா பிரசூதிம் பிரதி யாச்சிதா, ஒரு புள்ளைக்கோசரம் நான் வேண்டப்பட்டவனாக இருக்கிறேன். எப்படி அப்படின்னா திருஷ்ண ஆதுரைஹி விருஷ்டிம், எப்படி திருஷ்ணா தாகத்தினால பீடிக்கப்பட்டவர்களுக்கு மழையோ, சாதகைஹி வித்யுத்வான் சாதகைஹி வித்யுத்வான் இவ, சாதக பட்சிகளுக்கு வித்யுத்தை வச்சுருக்கிற அந்த வித்யுத்துங்கிறது ஸ்ரீலிங்கம் உங்களுக்கு. சோ வித்யுத்வான் அப்படிங்கிறது மேகம். சோ இங்க மேகம்ங்கிறது யாரு, ஈஸ்வரன். வித்யுத்துங்கிறது யாரு, பார்வதி. அந்த வித்யுத்தான பார்வதி பரமேஸ்வரனோட இருந்து அவர் வித்யுத்வானா ஆனாதான் சுப்பிரமணிய சுவாமி வரும். சோ அந்த வித்யுத்வான் இவ சாதகைஹி சோஅகம் ஹரி ஹரி விப்ரகிருத கிருதைஹி தேவைஹி பிரசூதிம் பிரதி யாச்சிதா அப்படின்னு பின்னாடி வர போறது. சோ அதனால அவளுடைய தேவர்களுடைய ஒரு கர்வபங்கமாயி தானே சாதிப்பேங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து வெளில ஈஸ்வரனை பிரார்த்திச்சாதான் காரியம் நடக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுடுச்சு இல்ல. கோபம் பிரபோ சம்ஹர சம்ஹரேதி யாவத் கிரஹ கே மருதாம் சரந்தி தாவத் சவன்னிஹி பவனேத்திர ஜன்மா பஸ்மாவசேஷம் உதரம் சகார. நிறுத்திக்கலாமா?